Hi friends, welcome to Cuisine Vino. இன்னைக்கு ஆக்சுவலாக நான் போடணும்னு நினச்ச வீடியோ வேறு. காலையிலேருந்து கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆனதுனால என்னால் இன்றைக்கி வேறு வீடியோ நான் ரெசிபி வீடியோ போடணும்னு நினச்சேன், அது போட முடியல. ஏன்னா பாப்பா கொஞ்சம் ஸ்கூலுக்கு போகிறது லேட் பண்ணி அவளை கொஞ்சம் திட்டிட்டேன்னா ரொம்ப இன்றைக்கி ஃபுல் டே கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு. ஸோ இன்றைக்கி அவளுக்கு பிடிச்சது ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, பாலை காய்ச்சி வச்சுட்டு அவளுக்கு ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து பரோட்டாவும் சால்னா. ஸோ சிக்கன் சால்னாவும் அதுவும் பண்ணியிருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்து நான் எப்படி சர்ப்ரைஸ் ஆகப்போறான்னு தெரியல. சரி வாங்க அதை காட்டுறேன். இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போது டைம் ஆக்சுவலாக 3:30. ஸோ இப்போ வந்துடுவா. வந்தோடனே மூடு சரியாயிடும் நம்புகிறேன். எனக்கும் கொஞ்சம் அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். இது வந்து பெரிய பாப்பா வந்தோன்னா அவளுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துக்கலான்னு மிச்சம் இருக்க மாவை எடுத்து வச்சுருக்கேன். இந்த வர மாவு எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து முட்டை சேர்க்காம தான் வந்து பரோட்டா பண்ணியிருக்கேன். பாருங்கள்லாம் செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அதுக்கு வந்து சிக்கன் சால்னா பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே இந்த சிக்கன் சால்னா ரெசிபி வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி முட்டை சேர்க்காமல் நல்லா நம்ம வந்து இந்த பரோட்டா அப்படி குயிக்காக போடுறது அப்படின்றதும் இருக்குது. ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி வந்து நான் இப்போ இதில் செஞ்சுருக்கிறதுல வந்து முட்டையெல்லாம் சேர்க்காம தான் பண்ணியிருக்கேன். இது வேணும்னா நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் போயிட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்தோடனே இதை பார்த்துட்டு ஹாப்பி ஆகிட்டானா எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இந்த காலத்தில் குழந்தைங்க வந்து இந்த கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய பிரேக்குக்கு அப்புறம் அவங்க எல்லாமே வந்து இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றதுன்றது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான விஷயமா இருக்குது. அவங்க செட் ஆகிறதுக்கு. இவன் வந்து சும்மா யூகேஜி குட்டி பாப்பா. ஸோ அதனால் கொஞ்சம் மைண்டு எனக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சு. சரி, இதை பண்ணி அவளை சந்தோஷப்படுத்தலாம் அப்படின்னு தான். சரி இருங்க, இப்போ வந்துட்டா, வேன் வந்துருச்சு. அவளுக்கு சாப்பாடு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். வந்துட்டா, குளிச்சுட்டு வந்துட்டாங்க மேடம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், நல்லா லேயராக சூப்பராக வந்துட்டு பாருங்கள். கொஞ்சம் கூட முட்டை எதுவுமே சேர்க்கல, பால் தயிர் எதுவுமே சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக பண்ணது தான். வச்சுட்டு சும்மா சால்னா ஊற்றி செம்ம சூப்பராக சாப்பிட சொல்லுவோம். என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இந்த காலத்தில் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆச்சு ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ. ஆனால் இந்த சால்னா ரெசிபி, இந்த பரோட்டா ரெசிபிலாம் வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது ப்ளேலிஸ்ட்டில். ஸோ செக் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு சூப்பரான ரெசிபி வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.